அவை ட்ரம்ப் இன்று செய்து கொண்டிருப்பது எதை நாங்கள் எதிர்பார்த்தோமோ அதே போன்றுதான் இந்த முறை தெரிவான பொழுது ட்ரம்ப் 2.0 என்று சொல்லியே இது மிகவும் ஆபத்தானது என்று பதவியேற்பதற்கு முறையே கூறியிருந்த காரணம் என்று சொன்னால் கடந்த முறை தெரிவான பொழுது ஓராண்டுகள் இவ்வாறான முயற்சியில் இருந்தார். பின்னர் இந்த இரண்டாவது தெரிவை சிந்தித்தவுடன் அதை சற்று அமர்த்தி வாசித்தார். அடுத்த 3 ஆண்டுகள் அவர் எதிர்பார்த்த போல தெரிவாகவில்லை. அவை இந்த முறை தெரிவான பொழுது அவர் ஒன்று தெளிவாகிவிட்டார். முதல் நாள் இருந்தே இந்த இது அவர் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பார், அது மிக மோசமான ஆட்டமாக இருக்கும் என்று சொன்னதை அவர் அவ்வாறு தான் செய்து வருகிறார். இப்பொழுது ஒரு ஆண்டை கடந்ததன் பின்னர் இப்பொழுது அதனுடைய உச்சத்துக்கு வந்திருக்கிறார். அவை அந்த வகையில் தான் இந்த போர் ஆரம்பித்த முதல் வாரத்திலிருந்தே இது எவ்வளவு மோசமான நிலைக்கு மனித குலத்தை இட்டு செல்லும். ஈரான் என்ன அது வெறுமையாக ஒரு ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் என்றும் இவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவரை விரைவுறுத்தினார், மற்றவரிடம் எவ்வாறு அடி வாங்கினார் என்று மட்டும் பேசிக்கொண்டோம். ஆனால் நான் முதல் வாரத்திலிருந்து சொன்ன ஒரே விடயம் ஒன்றுதான் இருக்கிறது. இதனால் வரக்கூடிய பாதிப்புகளை இந்த உலகம் நீண்ட காலம் எதிர்கொள்ளப் போகிறது. இதிலிருந்து மீண்டு வருவதற்கான சவால்களை இது உருவாக்கப் போகிறது. இதை எல்லா நாடுகளும் உணர்கிறது. எல்லா நாடுகளையும் கடந்து மனித குலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கு இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எங்கிருந்தாலும் அது எங்களுடைய வீட்டு கதவை தட்டி இருக்கிறது. அந்த வீட்டு கதவினூடாக ஒரு செய்தியை சொல்லி நிற்கிறது. இது எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் 15 அம்ச கோரிக்கை வைக்கின்றார். ஆனால் இந்த இடத்தில் ஈரான் இவ்வாறான அறிவிப்புகள் ஆபத்து நெருங்கி வந்துவிட்டது, உங்களுடைய எல்லைக்குள் வந்துவிட்டது, மனத்தியாலங்கள் கடக்கிறது என்று கூறியும் ஈரான் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ஒரு சாதாரணமான போக்கில் இருந்ததற்கான காரணம் என்னவாக இருக்கலாம்? அதாவது ட்ரம்பை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்பதனுடைய விளைவுதான் அது. அதாவது ட்ரம்ப் சொல்வதென்ற அனைத்தையும் அவரால் செய்ய முடியாது. அவர் தனியே செய்கின்ற ஒரு விடயம் இல்லை. அவருடைய அதாவது அமெரிக்க இராணுவமே ஒரு ஜனாதிபதியுடன் எவ்வளவு தூரம் முண்டுபட்டு கொண்டிருக்கிறது உள்ளால் என்பதை அங்கு நடைபெறுகின்ற விட என்னால் அவருடைய கட்டளை தவறை நீ வெளியே போ என்று சொல்லி இருக்கிறார்கள், அவரை வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். அது இதுவரை அமெரிக்காவுடைய கட்டத்தளபதியாக இருந்தவர்கள் பலருக்கு அதிகபட்ச விசனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்றால் எதற்காக அவர் வெளியேற்றப்பட்டார் என்று சொன்னால் அவர் இவ்வாறான முட்டாள்தனங்களை என்னால் ஒரு கட்டாய தளபதிக்கு தான் தன்னுடைய படை வீரர்கள் ஒவ்வொருவருக்குமான பொறுப்பு இருக்கிறது. ஆகவே யாரோ செய்கிறார் என்பதற்காக அவர் தன்னுடைய படை வீரர்களை பலியிடுவதோ அல்லது ஒரு நாட்டினுடைய திட்டமிடலை சவாலுக்கு உட்படுத்துவதையோ அனுமதிக்க மாட்டார். அவர் எவராக இருந்தாலும் அதை அவர் வெளியே வந்து சொல்ல மாட்டார். ஆனால் உள்ளே சொல்லி இருக்கிறார். சொல்லிய பொழுது எழுந்த சவாலை தான் அவர் வெளியேற்றப்பட்டார். அவை அது ஒரு விடயத்தை சொல்லி நிற்கிறது எவ்வளவு சவாலுக்கள், அதாவது உள்ளகம் சார்ந்தவை. இப்ப